ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் வினோதினி சுமதி ஹோமியோ கிளினிக்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பேஷண்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க வெளி ஹாஸ்பிட்டலில், எவ்வளோ தூரத்துக்கு சஃபர் ஆயிருக்காங்க, அதனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிச்சு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ அதெல்லாம் எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பேஷண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு எதுக்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவங்க பேசினதுக்கு அப்புறமாட்டி நான் உங்களுக்கு என்னென்ன பேஷண்டோட ஹிஸ்ட்ரிலாம் எதுக்கெல்லாம் வந்தாங்கன்னு நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்லுங்கம்மா, இப்போ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஓகே. இப்போ அரிப்பெல்லாம் தொந்தரவுலாம் எப்படி இருக்கு? வயிறு வலிலாம், அடி வயிறு ஊத்தெல்லாம் பரவாயில்ல. அல்சர் பிரச்சனை எல்லாம் இப்ப எப்படி இருக்கு? சளி தொந்தரவு சரி ஆயிடுச்சு. வெள்ளப்படுறது ஓகே ஓகே ஓகே. இப்போ கொலஸ்ட்ரால்லாம் நார்மல் ஆயிடுச்சுலம்மா? அதே மாதிரி கால் வலி இப்ப பரவாயில்ல. சரி ஓகே. யூரின் போறதெல்லாம் இப்ப ஃப்ரீயா போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அரிப்பு உடம்பு ஃபுல்லா அரிப்பு இருக்கிறது இங்க எவ்வளவு நாளா ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்கம்மா? உங்களுக்கு எப்படி தோணுது? கியூர் ஆயிரும் நம்பிக்கை இருக்கு. சரி சரி சரி. இங்க எப்படி வந்தீங்க? என் பையனுக்கு இந்த கல்லடப்புக்கு பார்த்து, சரி விளம்பரம் பார்த்து அவனுக்கு சரியாகும். அவனுக்கு ஒரு 15 நாள் தான் வாங்கி கொடுத்த மருந்து சாப்பிடவும் அவனுக்கு சரியாயிருச்சு. ஓகே ஓகே. அதோட அதை வச்சுதான் நம்பி கல்லு வெளியே வந்துருச்சு 15 நாள்ல. அதோட ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னது, சென்னையில பார்த்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதோட வேணாம் வாப்பா, அந்த மாதிரி நம்ம ஊர்ல விளம்பரம் பண்றா, போய் பார்ப்போம் அப்படின்னு கூட்டிட்டு வந்து இங்க பார்ப்போம். பரவாயில்ல, அது சரியாயிருச்சு. நாங்க எல்லாத்தையும் போட்டுட்டாங்கம்மா, நீங்களும் போய் பாருங்கம்மான்னு சொன்னோம். அதை வச்சுதான் நாங்க ரிப்போர்ட் மதுரையில பார்த்தோம், அங்க பார்த்தோம், சென்னையில பார்த்தோம், போலாவில பார்த்தோம். ஒண்ணு அவங்க போடுற மாத்திரைக்கும் மெடிசன் போட்ட உடனே உடம்பு பூரா அலர்ஜி மாதிரி வந்துடும். அதோட ரொம்ப இதுவா அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட முடியும். சாப்பிட்டோடனே உடம்பு பூரா வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதோட தான் சரி நம்ம இதுல போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கே வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே. அவ்வளவுதான் சரியாயிடும். ஓகே. இப்ப 4 மாசமா சாப்பிடுறீங்க? எல்லாமே சரியாயிடுச்சு ஓரளவு. ஓகேம்மா. உங்களுக்கு ஓகே. அப்புறம் தொடர்ந்து மாத்திரை. சரி சரி சரி. பேஷண்டோட சிம்டம்ஸ் கேட்டிருப்பீங்க. இப்போ நான் பேஷண்டோட சிம்டம்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பயங்கர இச்சிங் இருக்கும். ஏதாவது ஒரு மீட் சாப்பிட்டாலோ, சிக்கன் சாப்பிட்டாலோ, இல்லை பிரிஞ்சால் சாப்பிட்டா, எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு இந்த தொந்தரவு பயங்கரமாக அரிப்பு உடம்பு ஃபுல்லாக வந்துடும். தடுப்பாகவும் வந்துடும். அரிப்பு நைட்டு ஃபுல்லாக அவங்கள விடவே விடாது, பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட்டும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அல்சர் ஃபார்ம் ஆயிடும், வயிறு ஊத்தம் ஆயிரும். எதுவுமே ஈவன் அலோபதி டேப்லெட் எது போட்டாலும் உங்களுக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் அவங்களுக்கு பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி சளி தொந்தரவும் அதிகமா இருந்துச்சு. கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே உடனே அவங்களுக்கு சளி தொந்தரவு வந்துடும். பிஐடி ப்ராப்ளம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், வெள்ளப்படுற தொந்தரவு, யூரின் ரொம்ப ஸ்லோவா தான் அவங்களுக்கு பாஸ் ஆகும். பயங்கர யூரின் போறப்ப எரிச்சல் இருக்கும். யூரின் டெஸ்ட்லயுமே பசல்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த மாதிரி தொந்தரவும் அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. கால் பாத எரிச்சலும் பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி பசிக்காது, தண்ணி தாகம் ரொம்ப அதிகமா இருக்கும். யூரின் ஃப்ளோவே அவங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இப்போ நான் மெயினான கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. எல்டிஎல்லும் அதிகமா இருந்துச்சு. ஹெச்டிஎல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நல்ல கொழுப்பு கம்மியா இருந்துச்சு,
எல்டிஎல் அதிகமாக இருந்துச்சு, அதே மாதிரி ட்ரைக்ளிசரைடும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பிளட்ல. இப்போ எல்லாமே நார்மலாக அவங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 வருஷமாவே இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எங்கேயுமே க்யூர் வந்து கிடைக்கல. இவங்க பையன் வந்து ஏதோ ஒரு ஆடை பார்த்து நம்ம கிளினிக் வந்திருக்காங்க. அவர் வந்து எதுக்கு வந்தாருன்னா கல்லடைப்புக்காண்டி வந்திருந்தாரு. வித்தின் ஒரு 15 டேஸ்லேயே வந்து கல் வெளியே வந்துருச்சு. எனக்கு நல்லா இருக்குமா, நீங்கள் வந்து அவங்க எல்லாத்துக்கும் பார்க்குறாங்க, அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக தான் இவங்க வந்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் தான் எடுத்தாங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஈவன் அவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஒரு 10 வருஷமா இருந்தாலுமே நம்ம கிட்ட வந்து ஒரு 4 மாதம் தான் ஆச்சு. 4 மாசத்துலேயே அவங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஈவன் அவங்களே சொன்னாங்க, எனக்கு வந்து இது சரி ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஸ்டார்டிங்ல வரும்போது. இப்படியே இருந்தாலும் எனக்கு வந்து முட்டக்கூடாது இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அவங்க வாயாலே சொல்றாங்க, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாவே சரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிக்கையா சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காண்டி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, மெயினான விஷயம் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வைஸ் பார்த்தோம்னா நிறைய சிம்டம்ஸ் வந்து மெயினாக வந்து அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டரை வந்து பார்த்துருக்காங்க. இது வந்து இவங்கன்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிஸ்டமை வந்து அணுகிட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு டாக்டரை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்களே நான் எக்ஸாம்பிளாக நான் சொன்னணும்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் டாக்டரை வந்து பார்த்தாங்க. அது வந்து அவங்களுக்கு அதனால ப்ராப்ளம் ஆகி தான் வந்து அல்சர் ப்ராப்ளம் வந்து உண்டாச்சு. அப்போ அதுக்கு ஒரு டாக்டரை பார்த்தாங்க. இதுக்கு இடையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து பிஐடி ப்ராப்ளம், கைனகாலஜிஸ்ட் அதுக்காண்டி போய் பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டரை பார்த்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த மெடிசனே அவங்களுக்கு ஒத்துக்கலை, உடம்பெல்லாம் வந்து ஊத்தமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஹோமியோபதியில் நம்ம வந்து அப்படி கொடுக்க மாட்டோம். ஹோமியோபதியில் வந்து இவ்வளோ சிம்டம்ஸ் இருந்தாலுமே வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து மென்டலி அவங்கள வந்து கவர் பண்ணுவோம். மென்டலி கவர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஈவன் இதை விட நிறைய சிம்டம்ஸ் இருந்தால் கூட நம்மளால ஈஸியாகவே சரி பண்ண முடியும். ஏன்னா ஹோமியோபதியில் ஒரு கான்செப்ட் இருக்கு, ட்ரீட் த பேஷண்ட் நாட் ட்ரீட் த டிசீஸ். அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து நோயாளியை தான் சரி பண்ணணும், நோயை சரி பண்ணக்கூடாது அப்படின்பாங்க. நோயாளியை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற எல்லா நோயுமே அவங்க உடம்புல வந்து சரியாயிடும். இந்த கான்செப்ட் படி தான் நம்ம வந்து ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நிறைய கான்செப்டும் இருக்கு, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். மெயினா வந்து இப்போ இந்த கான்செப்ட் படி நம்ம கொடுக்கும்போது மென்டல் சிம்டம்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். மென்டலி அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிசிக்கலி அவங்களுக்கு வந்து எல்லா வித ப்ராப்ளமுமே வந்து சரியாகும். இது வந்து ஹோமியோபதியில ரொம்ப ரொம்ப மெயினான கான்செப்ட். இந்த ஒவ்வொரு விதையா ஒவ்வொரு மாதிரி வந்து ஒவ்வொரு டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஹோலிஸ்டிக் அப்ரோச் சொல்லுவாங்க, மயாஸ்மெட்டிக் சொல்லுவாங்க, கேரக்டரிஸ்டிக் சிம்டம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க இது படி கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே கான்செப்ட் படி தான் மெடிசன் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஹோமியோபதியில் ட்ரீட் பண்ண முடியும். ஒரே மெடிசனில் ஒரே சிங்கிள் டோஸ்லேயே அவங்கள வந்து இந்த அளவுக்கு நம்மளால சரி பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து ஹோமியோபதியில் நல்லாவே நம்ம ட்ரீட் பண்ண முடியும். உங்கள் சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டரை பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்குமே ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். தேங்க்யூ.